பாருங்கள் ஆயில் காஞ்சிருச்சு. நம்ம வந்து அதில் கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறோம். போட்டுட்டு கடுகு நல்லா பொரிட்டு கடுகு உளுந்தம் பருப்புலாம் பாருங்கள். நல்லா எண்ணெய் கடுகு பொரிஞ்சிருச்சு. அதில் ஒரே ஒரு பே லீஃப் போட்டுக்கிறோம். ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கிறோம். போட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து வச்சுருக்கோம். அதே இதில் போட்டுக்கிறோம். இது வந்து பொன்னிறமாக வறுக்கட்டும். பாருங்கள், இந்தளவுக்கு வெங்காயம் வந்து இந்தளவுக்கு வெந்திருக்கு. இந்தளவு வெந்தாலே போதும். எண்ணெய்லாம் பாருங்கள் பிரிஞ்சு வந்துடுச்சு. இதில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே கட் பண்ணி வச்சு கல்யாணம் தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 2 கலரி வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க. தக்காளி வெந்துடும். இப்போ வர்றது எல்லாமே ஹைப்ரிடாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே சேர்த்துக்குவோம். பட் எடுத்தாலும் நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். சரிங்களா? நல்லா லிட் போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், நம்ம ரெடி போட்ட தக்காளி வந்து எந்த அளவுக்கு மேஷ் ஆகிடுச்சின்னு பாருங்கள். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ் போடுறோம். இதில் நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் பொடி, மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லிப்பொடி, இது எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கிறோம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டி வச்சுக்கோங்க. நம்ம லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணணும். கொஞ்சம் இன்னும் மசால் வாசனை சீக்கிரமாக போகும். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து போட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வச்சோம். மசால் வேகட்டும். இந்த மாதிரி குருமாலாம் ரெடி பண்ணும்போது நான் வந்து கொத்தமல்லி தலையை கட் பண்ணி இந்த ஸ்டேஜ்லேயே நான் ஆட் பண்ணிடுவேன். அதோட ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்கும். இப்போயும் நானும் இப்போயும் அதை தான் நான் செய்ய போகிறேன். பார்த்திங்கன்னா, இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி எல்லாம் தூவிடுறேன். எனக்கு வந்து கொத்தமல்லி வந்து நிறைய செய்கிறது பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் போடுங்க, இல்லைன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. பட் ஃப்ளேவர் வந்து வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் எப்பயுமே நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். அந்த மசாலாவில் ப்ளஸ் அந்த நம்ம போட்டுக்க சன்னாலெல்லாம் இந்த டேஸ்ட் வந்து அப்படியே மிங்கிள் ஆகிடும். பாருங்கள், எந்த அளவுக்கு மசாலா ரெடி ஆகிருக்கு பாருங்கள். தெரியுதுங்களா? நல்லா மசாலா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஃபைன் பேஸ்ட்டு, அதை போட போகிறோம். பாருங்கள், நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் இதில் நான் சேர்த்துட்டேன். அவ்வளோதாங்க. இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். பச்சை வாசனை எல்லாமே போயிடும். நான் வந்து இந்த தேங்காயில் என்ன சேர்த்துருக்கேன்னு நான் முதல்ல சொல்லிட்டேன். என்னன்னு ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். தேங்காய், சோம்பு, தேங்காயில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு பிஞ்சு ஏலக்காய், அவ்வளோதான். ஒரே ஒரு பீஸ் ஏலக்காய், அவ்வளோதான். பொட்டுக்கடலை ஒரு 2 ஸ்பூன் இல்லாட்டி 3 ஸ்பூன். நம்மளோட ஃபேமிலியில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ, எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை வந்து கிரேவி கன்சிஸ்டன்சிக்காக தான். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது வந்து பச்சை வாசனை போட்டும் ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம விட்டுலாம். அப்படியே ரெஸ்ட்டை விட்டுலாம். பாருங்கள், நம்ம ரெடி பண்ண சன்னா மசாலா வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். லிட் போட்டு மூடி வச்சுட்டோம்.
அவ்வளோதாங்க, நான் ஆஃப் பண்ணிடுறேன்.